அதிமுகவில் சசிகலா அவர்களையும் டிடிவி தினகரனையும் மீண்டும் சேர்க்க வேண்டும், சொன்ன வார்த்தையை காப்பாற்ற வேண்டும், அதற்கு பிறகுதான் புதிய பொறுப்புகளை நாங்கள் ஏற்றுக்கொள்வோம் என்று அதிமுகவுடைய முன்னாள் அமைச்சர் எஸ்பி வேலுமணி சொல்லியிருக்கார். இதன் மூலமாக அதிமுகவில் இருக்கக்கூடிய உட்கட்சி விவகாரம் மீண்டும் வெளிச்சத்திற்கு வந்திருக்கு. சட்டமன்ற தேர்தலுக்கு பிறகு பல்வேறு விவகாரங்களை சுட்டிக்காட்டி அதிமுகவில் வேறு விதமான கருத்துக்கள் எழுந்துச்சு. ஒன்று, திமுக அதிமுக கூட்டணி அமைப்பு அதற்கான வாய்ப்புகளை பற்றி தலைவர்கள் கலந்து ஆலோசித்தார்கள் அப்படின்ற குற்றச்சாட்டை முன்வைத்து கிட்டத்தட்ட 6 சட்டமன்ற உறுப்பினர்கள் பதவி விலகினாங்க. விலகினவுள்ள பலர் அதிமுக தலைமை மீது மிக கடுமையான விமர்சனங்களை முன்வைச்சாங்க. அதில் குறிப்பாக முன்னாள் அமைச்சர் சி விஜயபாஸ்கர் ஒரு தலைமை தொண்டர்கள் மீது நம்பிக்கை வைத்திருக்க வேண்டும், எத்தனை களங்களை வென்றோம், எத்தனை பேரை ஒன்றிணைத்தோம், எத்தனை பேரை நீக்கினோம் என்பது ஒரு தலைமைக்கு அழகல்ல, எத்தனை களங்களை வென்றோம் அப்படின்றதான் அழகு அப்படின்ற கடுமையான விமர்சனத்தை முன்வச்சார். இந்த விமர்சனம் அப்படின்றது அதிமுக தலைமை மீது அவர் கொண்ட அதிருப்தியை வெளிப்படுத்துறதா பலரும் சொன்னாங்க. இந்த சூழ்நிலையில் அதிமுகவில் தொடர்ச்சியாக ராஜினாமாக்கள் அப்படின்றது நடந்து வந்த நிலையில் ஜூன் 29க்கு பிறகு அந்த ராஜினாமாக்கள் நின்று இருக்கு. தாவேகா பக்கம் இன்னும் பலர் போவாங்க அப்படின்னு பேசப்பட்டு வந்த நிலையில் இந்த ராஜினாமாக்கள் திடீர்னு குறைஞ்சதற்கான காரணம் என்ன, இல்லை முற்றிலுமாக நின்று போனதற்கான காரணம் என்ன அப்படின்னு பார்க்கும்போது கிட்டத்தட்ட ஒரு மாதத்திற்கு மேலாக அதிமுகவிலிருந்து எந்த சட்டமன்ற உறுப்பினர்களும் விலகி தாவேகாவில் சேரல. இதுவரைக்கும் 6 பேர் சேர்ந்திருக்காங்க. ஆனால் இதில் ராஜினாமா செய்த எம்எல்ஏக்கள் மீது தொடர்ச்சியாக அதிமுகவுடைய தலைமையிலிருந்து அடுத்தடுத்த புகார்களை கட்சித்தாவல் தடை சட்டத்தின் கீழ் நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்ற புகார்களை ரொம்ப வெவ்வேறு தளங்களில் அதிமுக தலைமை முன்வச்சிட்டே இருக்கு. சபாநாயகர் தொடங்கி ஆளுநர் தொடங்கி குதிரை பேர விவகாரத்தில் டிஜிபி வரைக்கும் அதிமுக புகார்களை கொடுத்து நீதிமன்றத்திற்கு போகிறதுக்கான வழியை அவங்க ஏற்படுத்தியிருக்காங்க. இதன் மூலமாக நீதிமன்றம் இந்த ராஜினாமா செய்யப்பட்ட தொகுதிகளில் இடைத்தேர்தல் நடத்துவதற்கு தடை விதிச்சிருக்கு. ஸோ அவங்க தாவேகா பக்கம் சேர்ந்தாலும் கூட தாவேகாவில் அவங்களுக்கு என்ன எதிர்காலம் அப்படின்றதுல ஒரு மிக முக்கியமான கேள்வி இருந்திருக்கு. என்ன காரணம் அப்படின்னு பார்த்தா அந்த தொகுதியில் இடைத்தேர்தல் நடத்தப்பட்டு மீண்டும் அவர்கள் அங்கே ஜெயிச்சு அதற்கு பிறகு தான் கட்சி ரீதியாகவோ அல்லது அமைச்சரவையிலோ அல்லது பல முக்கிய பொறுப்புகளோ அவங்களுக்கு கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ இப்போதைக்கு அவங்களுக்கு ஸ்டேட்டஸ் கோ அப்படின்றது அப்படியே தான் இருக்குது. ஸோ இதை பார்க்குற அதிமுகவுடைய அதிருப்தி எம்எல்ஏக்கள் பலரும் அந்த முடிவிலிருந்து பின்வாங்கிட்டாங்களா அப்படின்ற ஒரு கேள்வியும் எழுது. என்ன காரணம் அப்படின்னா ஒரு மாதமாக எந்த ராஜினாமாவும் இல்லை. ஸோ எஸ்பி வேலுமணி அவர்களும் சிவி சண்முகம் அவர்களும் கடந்த காலங்களில் அதிமுகவுடைய தலைமை மீது கடுமையான விமர்சனத்தை முன்வச்சாங்க. எப்படி திமுகவோடு சேர்ந்து ஆட்சி அமைக்க முடியும் அப்படின்ற கருத்துக்களை முன்வச்ச நிலையில் அதற்கு பின்னாட்களில் தோல்விக்கான காரணத்தை ஆராய வேண்டும், கட்சியை பலப்படுத்த வேண்டும் அப்படின்ற நிலைப்பாட்டை நோக்கி கொஞ்சம் கொஞ்சமாக அவங்க டோனை மாற்றுறாங்க. பொதுக்குழுவை கூட்டவில்லை என்றாலும் பரவாயில்லை, செயற்குழுவையாவது கூட்டுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு முன்னாள் அமைச்சர் சி வி சண்முகம் சொல்கிறார். அதே போன்று முன்னாள் அமைச்சர் எஸ்பி வேலுமணி இப்போ என்ன சொல்கிறார் அப்படின்னா கட்சியை பலப்படுத்தணும், அதே நேரத்தில் டிடிவி தினகரனையும் சசிகலா அவர்களையும் கட்சிக்குள் மீண்டும் சேர்க்க வேண்டும் அப்படின்ற குரலை மேல் வைக்கிறாங்க. ஸோ இந்த குரலுக்கு பின்னணியில் இன்னொரு அரசியலும் இருக்குது. என்ன அப்படின்னு பார்க்கும்போது இந்த நம்பிக்கை வாக்கெடுப்பு தாவேகா அரசு மீதான நம்பிக்கை வாக்கெடுப்பில் 25 சட்டமன்ற உறுப்பினர்கள் எடப்பாடி பழனிசாமியுடைய கொறடா உத்தரவை மீறி தாவேகா அரசுக்கு ஆதரவு தராங்க. ஸோ அந்த ஆதரவு அப்படின்றது கட்சித்தாவல் தடை சட்டத்தின் கீழ் நடவடிக்கை எடுப்பதற்கு வழிவகுத்தது. அதற்கு பிறகு அவங்க மன்னிப்பு கடிதம் எழுதுகிறாங்க. அந்த மன்னிப்பு கடிதத்தை வாங்கி அதிமுக ஃபைல் பண்ணி அந்த மன்னிப்பு கடிதத்தை ஏற்றுக்கொண்டு அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டாம் அப்படின்றது அதிமுகவுடைய தலைமை நிலைப்பாடாக எடுத்து அதுக்கு பிறகு சட்டமன்றத்துக்கு போகுது. அதன் அடிப்படையில் அவர்கள் மீது நடவடிக்கை இல்லை அப்படின்ற நிலைப்பாட்டை சபாநாயகர் எடுக்கிறார். ஸோ மன்னிப்பு கடிதம் கொடுத்த பிறகு தான் அந்த டிஸ்குவாலிஃபிகேஷனுக்கான எல்லா ப்ரொசீடிங்கும் ஸ்டாப் ஆகுது. ஸோ இப்போ என்ன நடக்குது அப்படின்னா இப்போ இந்த ராஜினாமா செய்தவர்கள் எதன் அடிப்படையில் ராஜினாமா செய்தாங்க அப்படின்ற கேள்வி எழுது. குதிரை பேர குற்றச்சாட்டும் தொடர்ந்து அதிமுக எழுப்புது. இந்த 6 பேர் ராஜினாமா செய்ததன் மூலமாக சி வி சண்முகம் எஸ்பி வேலுமணி ஃபேக்ஷனில் இருந்த அந்த 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 அணியில் இருந்த 6 பேர் எண்ணிக்கை குறையுது. இதன் மூலமாக அவங்களுடைய எண்ணிக்கையும் குறைஞ்சிருக்கிறதுனால ஸோ ஈக்குவல் வெயிட்டாக இப்போ மாறுது. எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கை ஓங்கியிருக்கு. என்னதான் டிஸ்பியூட் இருந்தாலும் அவர் தான் அதிமுகவுடைய பொதுச் செயலாளர். அதே நேரத்தில் தாவேகா கிட்ட இருந்தும் ஒரு நிலையான முடிவு என்ன வந்திருக்கு அப்படின்றதும் தெரியல. ஏன்னா ஏற்கனவே ராஜினாமா செய்த 6 பேருடைய எதிர்காலம் அப்படின்றது பல கேள்விகளுக்குள்ளே தான் இருக்குது. ஸோ இடைத்தேர்தல் நடத்தப்பட்ட பிறகு தான் அவங்களுடைய எதிர்காலம் அப்படின்றது ஒரு தீர்க்கமான இடத்தை நோக்கி நகரும் அப்படி எதிர்பார்க்கப்படுது. ஸோ அதிமுக கண்டினியூஸாக ஃபைட் பண்ணக்கூடிய நிலையிலையும் ராஜினாமா செய்தவர்களுக்கு எந்த விதமான ஒரு வளர்ச்சிக்குண்டான பாதை தற்போது தெரியல அப்படின்ற நிலையிலையும் தான்
இப்போ ராஜினாமாக்கள் நின்று இருக்கு, அதிமுகவிலேருந்து யாரும் ஒரு உறுதியான முடிவு தெரியாதப்ப ஏன் நம்ம இருக்கக்கூடிய எம்எல்ஏ பதவியை ராஜினாமா செய்யணும் அப்படின்ற ஒரு நிலையை ஏற்றிருக்கிறதா தெரியுது. அதனால தான் ஒரு மாதமாக எந்த விதமான ராஜினாமாவும் இல்லை. இதே நிலையில் அதிமுகவிலிருந்து வந்த மற்ற கட்சிகளை சேர்ந்தவர்களுக்கு பதவி கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு தொடர்ச்சியாக தாவேக்காவுடைய பொதுச் செயலாளர் ஆனந்த் அவர்கள் சொல்லிட்டே இருக்காரு. ஸோ அதன் அடிப்படையில் அதிமுகவிலிருந்து விலகி தாவேக்காவில் இணைந்த முக்கிய முகங்களுக்கு அண்மையில் செய்தி தொடர்பாளர் பொறுப்பு போன்ற பல்வேறு முக்கிய பொறுப்புகள் கொடுக்கப்பட்டிருக்கு. ஆனால் எம்எல்ஏவாக இருந்து பதவி விலகி கட்சிக்குள் பொறுப்புன்றதை விட அவங்க அடுத்த கட்டமாக அதே எம்எல்ஏவாகவோ அல்லது மந்திரியாகவோ இந்த மாதிரியான ஒரு ஆஸ்பிரேஷன் அவங்களுக்கு இருக்கும். அது அப்படின்றத அவங்களால அச்சீவ் பண்ண முடியல. ஸோ அதுக்கு சட்ட ரீதியான தடங்களை தொடர்ச்சியாக அதிமுக எழுப்பிட்டே இருக்குது. ஸோ அதே மாதிரி நிலைமை நமக்கும் ஏற்படுமா அப்படின்ற ஒரு கேள்வியும் சந்தேகமும் அவங்களுக்கு எழுது. அதனால தான் அவங்க ராஜினாமா செய்யலை. ஸோ இன்னொரு பக்கம் எஸ்பி வேலுமணி, சிவி சண்முகம் அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, கட்சியை பலப்படுத்தணும் அப்படின்னா பொதுக்குழுவையோ செயற்குழுவையோ கூட்டுங்க அப்படின்றாங்க. எடப்பாடி பழனிசாமி அவர்கள் என்ன செஞ்சிருக்காரு அப்படின்னா, இந்த 1.5 மாதமாக ஒவ்வொரு மாவட்ட வாரியாக அங்கே இருக்கக்கூடிய நிர்வாகிகளை, மாவட்ட செயலாளர்களை கூப்பிட்டு ஆலோசனை நடத்தியிருக்காரு. ஸோ 234 தொகுதிகளுக்கான ஆலோசனை அப்படின்றது அதிமுக தலைமை இப்போ முடிச்சிடுச்சு. ஸோ இதில் கருத்து மோதல் இருந்தாலும் கூட கட்சியுடைய தோல்விக்கு என்ன காரணம் அப்படின்றது அதிமுக தலைமை கேட்டு அறிஞ்சிட்டதாக தான் புரிஞ்சிக்க முடியுது. ஸோ அடுத்த கட்டமாக வேறு என்ன செய்யலாம் அப்படின்றது பார்க்க முடியுது. இதில் இன்னொரு கவனமான ஒரு விஷயம் அப்படின்னா, முன்னாள் அமைச்சர் KC கருப்பண்ணன் என்ன சொல்கிறார் அப்படின்னா, டிடிவி தினகரனையும் சசிகலா அவர்களையும் கட்சியில் சேர்ப்பது தொடர்பாக அதுக்கும் வாய்ப்பு இருக்குது, ஏன் இல்லை அப்படின்ற ஒரு கேள்வியை முன் வச்சிருக்காங்க. ஸோ கடந்த காலங்களில் சசிகலாவுடைய இணைப்பு, டிடிவி தினகரனுடைய சேர்ப்பு அப்படின்ற விஷயங்களை தொண்டர்கள் மத்தியில் எழும்போதும் செய்தியாளர்கள் கேள்வி எழுப்பும்போதும் மிக கடுமையாக அதை நிராகரிச்சிருக்காரு அதிமுகவுடைய பொதுச் செயலர் எடப்பாடி பழனிசாமி. ஆனால் இதே மாவட்ட நிர்வாகிகளோட சந்திப்பின் போது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் என்ன சொல்லியிருக்கார் அப்படின்னா, அவர் தான் ஒரு கட்சி நடத்துகிறாரே அப்படின்றது, அவர் வேறு கட்சி வச்சிருக்காரேப்பா அப்படின்றது அந்த டோன் வந்து சாஃப்ட் ஆகிடுச்சு. இன்னொரு பக்கம் ஏற்கனவே என்டிஏ கூட்டணியில் இபிஎஸ் அவர்களும் டிடிவி தினகரன் அவர்களும் ஒன்றாவே சேர முடியாது அப்படின்ற நிலையிலிருந்து விலகி 2 பேருமே ஒரே கூட்டணியில் கைகோர்த்து அருகருகே அமர்ந்த காட்சியில் பார்க்க முடிஞ்சுது. ஸோ அப்படி இருக்கும்போது இபிஎஸ் அவர்களுடைய கோபமும் குறைஞ்சிருக்கா அப்படின்ற ஒரு சன்னர் பார்வையும் முன்வைக்கப்படுது. ஸோ கட்சியை பலப்படுத்த வேண்டிய தேவை அப்படின்றது அதிமுகவுக்கு ஏற்பட்டிருக்கிறதா தொண்டர்கள் கருதக்கூடிய நிலையில் இந்த பக்கமும் இன்னொரு ஃபேக்ஷனாக செயல்பட்டு வந்த எஸ்பி வேலுமணி, சிவி சண்முகம் தரப்புடைய பலமும் கொஞ்சம் குறைஞ்சிருக்கு. அவங்களும் கொஞ்சம் டோன் டவுன் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்படி இருக்கக்கூடிய நிலையில் அதிமுகவுடைய மீண்டும் டெவலப்மெண்ட் என்ன அப்படின்றத உற்று கவனிக்க வேண்டியதாக இருக்குது.